ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 3 பவர் k மைனஸ் 2 இன்ட்டு 3 பவர் k இஸ் ஈக்குவல் டு 729 எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்களை எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 3 பவர் k மைனஸ் 2 இன்ட்டு 3 பவர் k இஸ் ஈக்குவல் டு 729 எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே 3 இருக்குது பேஸ் வேல்யூ, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இந்த 729 நம்ம 3க்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ பாருங்க, இந்த 729 அப்படிங்கிறது 3 பவர் 6, அதாவது 3 6 டைம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 6 டைம் பெருக்கணுமா, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3 6 டைம் பெருக்கணுமா அந்த 729 வரும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 3 பவர் k மைனஸ் 2 இன்ட்டு 3 பவர் k இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 6. ஸோ பாருங்க, பேஸ் வேல்யூ அதாவது அடிமானம் சேமாக இருக்குது, அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? k மைனஸ் 2. ஸோ இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சுன்னா அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ k மைனஸ் 2 இங்கே இருக்குது, பவரில் k இருக்குது. அப்போ k இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது 6 இருக்குது, ஈக்குவல் டு இந்த 6 இருக்குது. நெக்ஸ்ட் k பிளஸ் k 2k இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 கொஞ்சம் ப்ளஸ் 2 ஆகும். அப்போ 6 ப்ளஸ் 2 8. ஸோ நெக்ஸ்ட் k இஸ் ஈக்குவல் டு 8 வகுத்தல் 2 கேன்சல் பண்ணால் 4. அப்போ k இஸ் ஈக்குவல் டு 4. k இன் மதிப்பு என்னது? 4. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 6 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு m எனில் m இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்மும் கொஞ்சம் இது இந்த இடத்துல யோசிக்கணும். ஸோ ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்த வீடியோல இந்த சம் சால்வ் பண்ணலாம்.